ஒரு ஜனாசா விழுந்தா ஏன் அந்த வீட்டுக்கு நாங்க போறோம்? மையத்தை பார்க்கறதுக்கு, ஆறுதல் சொல்றது. அஅலமல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லிமையிதிக். அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி தருவான், சபரா இருங்க, உங்களோட மையத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவ்வளவுதான். இது இருக்குதே, அகபாவை கடக்கலாம். மௌத்தான குடும்பங்களுக்கு ஆறுதல் போன்ல சொல்லலாம். போயலாட்டி நோயாளி என்று அனுப்புறாங்க மெசேஜ், எங்கட குடும்பத்தில் இவருக்கு கொரோனா, இவருக்கு நோய். நீங்க ஆறுதல் வார்த்தையை சொல்லும், சபர சொல்லும். சபுராரிங்க, அல்லாஹ் சோத்த தருவான், அல்லாஹ் ஆஃபியத்தை தருவான். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துவா ஒன்று ஓதிருங்க, இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சுக்மா லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது துவா ஒன்று செய்து அந்த ஒரு சபுர சொன்னதால நீங்க அகபாவை கடக்கலாம். ஐந்தாவது அமல் அகபாவை கடக்கிறதுக்கு வதவாஸௌ பில் மர்ஹமா, இரக்கம். இரக்கத்தை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பரிமாறிக்கொள்ளும். ரஹ்மத். உலகத்தில் இரக்கத்தை வழிகாட்டிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தை விட இரக்கமுள்ள மார்க்கம் எங்க இருக்குது? எங்கேயாவது ஒரு புத்தகத்தில் இருக்குதா? பூனையை கட்டி வச்சதுக்கு நரகம் என்று இஸ்லாத்துல இருக்குது. நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு சொர்க்கம் என்று எங்கேயாவது வேதத்தில் இருக்குதா? இஸ்லாத்துல இருக்கு. நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு, எறும்பை எரித்ததற்கு அல்லாஹ் எச்சரித்தது எங்கேயாவது இருக்குதா? எறும்ப கூட எரிக்க முடியாது இஸ்லாத்துல. எறும்ப கூட எரிக்க முடியாதென்றா எவ்வளவு இரக்கமுள்ள மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாமியருடைய உள்ளத்தில் எவ்வளவு ரஹ்மத் இருக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோட இரக்கம் இன்னைக்கு எப்படி வடிவமைச்சிருக்காங்கண்டா, முஸ்லீம்களை முஸ்லீம் அல்லாதவங்களை கொல்லுவாங்க. எவ்வளவு பொய்! எங்க இருக்குது இரக்கம்? நாயை கொல்ல இயலாது, பூனையை அடைச்சி வைக்க இயலாது, எறும்பை எரிக்க முடியாதென்றால் மனிதன். ரஹ்மத். அஞ்சாவது வதவாஸௌ பில் மர்ஹமா. இந்த அஞ்சு அமலையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள்தான் சொர்க்கத்தின் வலது கூட்டத்தார். இந்த அஞ்சு அமலையும் அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கொஞ்ச கால உலக வாழ்க்கை, உலகத்துக்கே துவா செய்யுங்கள். இன்றைய தினம் நாட்டுக்கு துவா செய்யுங்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினர்களுக்கும் துவா செய்யுங்கள். முஸ்லீம்களுக்கு துவா செய்யுங்கள், பௌத்தர்களுக்கு துவா செய்யுங்கள், தமிழர்களுக்கு துவா செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு துவா செய்யுங்கள். ஏன் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் யாரும் நரகம் நுழைந்துவிடக் கூடாதென்று துவா செய்யுங்கள். அல்லாஹ் யாருடைய துவாவை எந்த நேரத்தில் கபூல் செய்வான் என்று தெரியாது. அல்லாஹ் அதன் மூலமாக உயர்ந்த பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய எங்களுடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வாயாக. இந்த முஹர்ரமுடைய தினத்திலும் தாசுஆவுடைய தினத்திலும் நோற்ற நோன்பை கபூல் செய்து அதற்கு பகரமாக எங்களை அகபாவை கடக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இன்றைய நாளையில் குடும்பங்களுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யதீம்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் நீ தந்த பொருளிலிருந்து செலவழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஈமானை நசீபாக்குவாயாக. சபரை ஏவக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. இரக்கமுள்ள கல்பை தருவாயாக. யா அல்லாஹ், நீ இறக்கி இருக்கும் சோதனை இல்லாமல் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் ஹாஸ்பிட்டல்களில் இருக்கிறார்களோ ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. ஒரு நாள் நாங்கள் முன்னே வந்து சந்திக்க இருக்கிறோம். ரஹ்மானே, அந்த கடைசி நாளை பெருநாளாக ஆக்கி தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين.